வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். இந்த வீடியோவில் நம்ம பாமகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் உருவாக்குற மாதிரி இருக்கு. பின்னாடியே ஒரு பெரிய கூட்டணி பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயாவும் இது மூலியமா தளபதியோட ரசிகர் வாக்கு வங்கியும் வட தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் பலமும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. இது கூட புதுச்சேரியிலேயே ஆட்சி அமைக்கிறதுக்கு அங்கே ஒரு பிளான் அமைச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பாட்டா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு தளபதி ரசிகரோட வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-15% வாக்கு வங்கி இருக்கு. அதே மாதிரி பாமக கட்சியோட நிறுவனர் ஐயா அவர்களுக்கு 30 ஆண்டு அரசியல் வரலாறும் இருக்கு. கூட அவருக்கு வட தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்கு வங்கியும் புதுச்சேரியில் இருக்க வாக்கு வங்கியும் கிட்டத்தட்ட ஒரு 5-8 வாக்கு வங்கி சதவீதம். இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் போட்டியிட்டாங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்களை உருவாகத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கு. இது மூலியமா புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் ஒரு சில தொகுதிகள் அவங்க ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிக்கைக்குரிய ஒரு வட்டங்கள் தெரியுது. கருத்து கணிப்பு வந்திருக்கு. இது தமிழக வெற்றி கழகத்தோட இளைஞர்கள் வாக்கும் அவங்களோட ரசிகர்கள் வாக்கும் அதுக்கப்புறம் இந்த இளைய சமுதாயத்தோட ஒரு பெரிய வைப்பு இருக்கு. அதே மாதிரி பாமக ஐயா அவர்களுக்கு சமுதாய ஓட்டும் அவரோட கட்சி தொண்டர்கள் ஓட்டும் ஒரு பெரிய ஓட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரெண்டு கட்சியும் ஒரு பேலன்ஸ் பொலிட்டிக்கல் அலைன்ஸா உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி மோஸ்ட்லி மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளுக்கு தெரிய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே ஒரு பேட்டியில 1974 எம்ஜிஆர் புதுச்சேரியில் ஆட்சி அமைச்சாரு. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு புதுச்சேரியை ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்தாரு. இப்போ அது நிறைவேறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. கூட புசி ஆனந்தம் இதுக்கு பக்க பலமா இருக்காங்க. மறைமுக பேச்சுவார்த்தை பாமக நிறுவனர் ராமதாஸையோட இந்த பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா கிட்டத்தட்ட பாமக சார்பில் ஒரு 60 சீட்டு போட்டியிடறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டில் 60 சீட்டு போட்டியிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8% ஓட்டு வங்கியும் பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட அவங்களுக்கு ஒரு 2-3 தொகுதி தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டை தாண்டி புதுச்சேரியில் 5 தொகுதிகள் பாமக கொடுக்கறதுக்கும் தமிழக வெற்றி கழகம் 20 தொகுதியில் போட்டியிடுறோம். மீதி 5 தொகுதிகள் வர கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு தெரிய வருது. இது கூட புதுச்சேரியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா போட்டியிட்டு ஒரு தொகுதி ஜெயிச்சாவும் அவரோட கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிடும். கூட ஓட்டு சதவீதம் பெருகிடும். இதே மாதிரி தமிழ்நாட்டிலே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஓட்டு சதவீதம் பெருகிற மாதிரி வாய்ப்புகளும் இருக்கு. இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானா தெரிய வருது. இந்த பிளான் மூலியமா ரெண்டு பார்ட்டிக்கும் ஸ்டாண்டர்ட் சிம்பிள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரெண்டு பார்ட்டியும் ஒரு புதுச்சேரியில ஒரு எம்எல்ஏ தொகுதி ஜெயிச்சாவே அவங்களுக்கு ஸ்டேட் ரெகன்சிலேஷன் பார்ட்டி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த வீடியோல இருக்க கருத்துக்கள் பத்தி உங்களோட கருத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தால் தமிழ்நாடு எலெக்ஷனை பற்றி நீங்கள் அதுவும் கமெண்ட்ஸில் கேள்வியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.